அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நாட்களாக அமைகிறது. அப்படி இந்த 7 நாட்களில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல மீன ராசியில் ராகுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி, சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 6இல் உள்ள ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் உள்ள செவ்வாயும் சற்று அனுகூலம் என்று கூட சொல்லலாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளினால் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு உரியவன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் சில நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. இப்போதைக்கு 6இல் உள்ள ராகு உங்களுக்கு நற்பலன்களை வழங்க இருக்கிறாரு. உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து வைப்பாருங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12இல் உள்ள கேது ஆன்மீக எண்ணங்களை அதிகரித்து திருக்கோவில் வழிபாடுகள் செய்யும் வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இந்த வாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதால யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் 6ஆம் இடத்தில் இருப்பதாலும் சில எதிர்பாராத சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள் வேறுபாடுகள் நிகழலாங்க. பிள்ளைகளால் மன கஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக இருப்பது நல்லது. கூடுமான வரைக்கும் துலாம் ராசினியர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிகவும் நல்லதுங்க. யாருடைய விஷயத்திலும் தலையிட வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பல நல்ல செய்திகள் இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. ராகு ஒருவரே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க இந்த வாரம் முழுவதும். மற்ற கிரகங்களினால் அவ்வளவு பயன் இல்லைங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானம் ஆகிய இடங்களுக்கு சுகஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது ஒரு சமய சஞ்சீவியாக தோஷங்களை போக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப சிறு விஷயங்களுக்காக கூட அதிகமான அலைச்சலையும் அதே போல் பிரயாசையும் பட வேண்டி இருக்குங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. மனைவியினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு கவலை அளிக்கும். அதனால் அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குதுங்க. இத்தகைய செலவையும் இந்த வாரத்தில் உங்களால் தவிர்க்க முடியாதவையாகவே அமைஞ்சிருக்குது. திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படுங்க. வரன் அமைவதில் சிக்கல்கள் உருவாகலாம். அதனால் அந்த மாதிரியான சுபகாரியான முயற்சிகள் பொறுமையாக முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. வரன் அமைவதில் சிக்கல்கள் உருவாகலாம். மனதில் நிம்மதி குறையுங்க. அதே போல் இந்த வார கடைசியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் உண்டாகும். வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வரவு மன மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சற்று சிரமமான ஒரு வாரம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. ஓய்வில்லாத உழைப்பும் சக்திக்கு மீறிய பொறுப்புகளும் பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க. உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. உடல் நல குறைவினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. கவனமாக வேலை பார்த்தும் கூட தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணி உத்தரவு
சுதந்திர பணிக்கான உத்தரவு தள்ளி போகுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பது கடினம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரம் முழுவதுமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது சற்று கடினம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. கூட்டாளிகளினாலும் தொழிலாளர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதமாகுங்க. பண விஷயத்துல சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கையில் உள்ளதை வைத்து சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கூடுமான வரையில் மிக முக்கிய அரசியல் பிரச்சனைகள்ல உங்களுடைய கருத்தினை வெளியிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததுங்க. கட்சியில் உங்களுடைய நலன்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் உருவாகி கொண்டிருக்குங்க. அதனால் விழிப்புடன் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு வித்யாக்காரகரான புதனும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள இதர கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. நினைவாற்றல் பாதிக்கப்படுங்க. தக்க தருணத்தில் படித்தவை மறந்து போகும். விடுதிகளில் தங்கி கல்வி பயில விரும்பும் மாணவ மாணவியருக்கு பண தட்டுப்பாடு ஏற்படக்கூடுங்க. அதனால் கூடுமான வரையில் சக மாணவ மாணவியருடன் உல்லாச பயணம் செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. மானிட வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆபத்து காத்திருக்கிறதோ அந்த தருணங்கள்ல முன்கூட்டிய கிரக நிலை நமக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் கடுமையான உழைப்பு இருக்குங்க. ஓரளவு விளைச்சல் திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகவே தாங்க இருக்கும் என கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நியாயமான விலை கிடைக்குங்க. தனஸ்தானத்திற்கு குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால் லாபம் திருப்திகரமாக இருக்கும். அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளை பொறுத்தவரையில் சுமாரான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு சுக்கிரன் இருவருமே அனுகூலமாக இல்லைங்க. சிறு உடல் உபாதைகளும் குழந்தைகள் பற்றிய கவலையும் மனதை அறிக்குங்க. திருமண வயதில் இருக்கும் கன்னியருக்கு வரன் அமைவது தாமதமாகும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைப்பது சற்று கடினமாக இருக்குங்க. இதனால கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்யுங்க. அடிக்கடி வெளியூர் செல்வதை குறைத்து கொள்ளுங்க. உடல் நலனை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருக்கொள்ளிக்காடு மற்றும் திருநாகேஸ்வர திருக்கோவில் தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.